SSC 2025 ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஷன் 1 by 1 பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்ட் 5 பார்த்தோம், இப்போ பார்ட் 5A பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் 25 கொஷின்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் SSC GDயில் கேட்ட கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கிலீஷில். சரி, 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க். ஒரு பிளாங்க் கொடுத்துருக்காங்க, எது வந்து இந்த 4 ஆப்ஷனில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இட் இஸ் பிலீவ்ட் தட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் பிளாங்க் கொடுத்துருக்காங்க ஃபார் கிரியேட்டிங் அ பேலன்ஸ் பிட்வீன் த பாடி அண்ட் த மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிளாங்க்கில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? கண்டென்ட்டில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த பிளாங்க்கில் வரப்போகிறது ஒரு பாசிட்டிவான வேர்டு தான் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போது எசென்ஷியல், ஃபோர்ஸ்ஃபுல், டிமாண்டிங், இன்க்ரீஸ்ட், இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எசென்ஷியல் தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? அப்போது இட் இஸ் பிலீவ் தட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் கிரியேட்டிங் அ பேலன்ஸ் பிட்வீன் த பாடி அண்ட் மைண்டு. ஏன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல், டிமாண்டிங், இன்க்ரீஸ்ட் இதெல்லாம் வராது அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது சென்டென்ஸில் இந்த பிளாங்க்கில் ஃபில் பண்ணால். அதனால் கரெக்டான வேர்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும்தான் ஆப்டாக இருக்கும், எசென்ஷியல். மோஸ்ட்லி 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா 1 by 1 நீங்கள் ஃபிட் பண்ணி பார்த்தே போட்டுடலாம். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். 26 அவ்வளோதான். கொஷின் நம்பர் 27. கெலண்ட். கெலண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஆண்டனிம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெலண்ட்க்கு ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு ஆண்டனிம் போட முடியும். கெலண்ட் அப்படின்னா கரேஜ். ஓகேங்களா? கரேஜை பற்றி பேசுகிறது, ரொம்ப வந்து பிரேவாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து கெலண்ட்டுக்கு வரும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷனில் கரேஜ் சினானும் கேட்டிருந்தா இது ஆன்சராக வந்திருக்கும். அப்போ இது வராது. கவர்ட் வரும். வேறு ஏதாவது இருக்கா? ஹீரோயிக், வேலியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இது ரெண்டுமே பிரேவாக குறிக்கக்கூடியது தான். அப்போ இது ரெண்டும் வராது. ஆண்டனும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்ட்லி அப்படிங்கிறது கரெக்டாக வரும். கொஷின் நம்பர் 28 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 7 அவ்வளோதான். நார்மலாக சிம்பிள் தான். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃப்ரெட் அண்ட் ஆண்ட்ரூ வர் ட்ரைனிங் ஃபார் த ஏஷியன் கேம்ஸ். கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்குது, எந்த எரரும் இல்லை. ஸோ நோ சப்ஸ்டியூஷன் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 29. டிஸ்டர்ப். டிஸ்டர்ப்க்கு சினானிம் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? டிஸ்டர்ப், டிஸ்கிரேஸ், டிஸ்அக்ரி, டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது டிஸ்டர்ப் அப்படின்னா நார்மலாக என்ன, ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இன்டர்ஃபியர் ஆகிறது தான் வந்து டிஸ்டர்ப்னு சொல்லுவாங்க. டிஸ்டர்பும் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் இதுதான். டிஸ்கிரேஸ் அப்படின்னா வந்து இழிவுபடுத்துது. டிஸ்அக்ரி அப்படிங்கிறது ஒத்துக்கு போகாமல் போகிறது. இது நமக்கு தெரியும் எல்லாமே. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்டு. 29 அவ்வளோதான். அடுத்த கொஷின் போகலாம். Question number 30. The novel presents a theme of betrayal in a manner அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நாவல் வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போது ஹார்ம்ஃபுல் மேனரில் கொடுத்துருக்காங்களா, டேபிள்ஃபுல், ஃப்ரூட்ஃபுல், ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிறது தான் வரும். 2 L வரும். ஓகேங்களா? இப்போ ஹார்ம்ஃபுல் மேனரில் வந்து ஒரு நாவல் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்களா? கிடையாது. இந்த இடத்துல பெட்ரேயல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால அந்த நாவலில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த நாவல் ஒரு பெட்ரேயராக சொல்ல போகிறது கிடையாது. ஸ்கில்ஃபுல்லாக எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். பெட்ரேயல் போட்டிருக்கிறதுனால இதை வச்சு ஹார்ம்ஃபுல்னு போட்டுறாதீங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். கொஷின் நம்பர் 30. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 31. கிராமட்டிக்கல் எரர் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இட் didn't dawn on me until much later that he doesn't like me. அண்டர்லைன்டு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. till late, until much after அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கரெக்டாக தான் இருக்குது. மீதி இது எல்லாமே வந்து செட் ஆகாது. ஏன்னா மச் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கடுத்து லேட்டருக்கு பதிலாக நம்ம ஆஃப்டரும் மாற்றி போட முடியாது. ஸோ நோ சப்ஸ்டியூஷன் ரெக்வயர்ட் தான் வரும். ஓகேங்களா? கொஷின் நம்பர்
32 என்ன கொடுத்துருக்காங்க சென்டென்ஸில் இடியம் கொடுத்துருக்காங்க. என்ன இடியம்? a cold fish அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a cold fishனா யார் அப்படின்னா வந்து ஒரு பர்சன் வந்து எமோஷ்னலாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சேட்னஸில் அவங்கள ஈஸியாக வந்து கவலைப்படுத்தவும் முடியாது, ரொம்ப சந்தோஷப்படுத்தவும் முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்கள தான் a cold fishன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது நர்வஸ் பர்சன், லேஸ், போரிங் பர்சன், சென்சிட்டிவ் பர்சன் அவங்களாம் எதுவும் வராது. கரெக்டாக வந்து அன்எமோஷ்னல் பர்சன். ஓகேங்களா? அப்போ கோல்ட் ஃபிஷ்னா அன்எமோஷ்னல் பர்சன், அதுதான் ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, question number 33 என்ன கொடுத்துருக்காங்க? a system of government in which most of the important decisions are taken by state officials rather than by elected representatives அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு கவர்மெண்ட்டோட மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன் யார் எடுக்கிறாங்கன்னா ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட்டை எந்த கவர்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. அரிஸ்டோக்ரஸி அப்படின்னா வந்து ஒரு பர்சன் ஹெட்டாக இருப்பாங்க, அவங்க சொல்கிறது தான் வந்து அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்கும். இப்போ அரிஸ்டோக்ரஸி கீழே ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, மொனார்கி அண்ட் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்டேட்டர்ஷிப், ஓகேங்களா? மொனார்க் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து மன்னராட்சி அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான். டிக்டேட்டர்ஷிப்னா அவர் வழியாக வந்திருக்க மாட்டார், ஏதாவது ஒரு பர்சனோட அவங்களுக்கு கீழே வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. அவங்க வந்து வழியாக பாரம்பரியமாக வரவங்களா இருக்கும், அப்படி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், அதுதான் வந்து டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டெமோக்ரஸினா பீப்புள், எலெக்டட் பீப்புள் வந்து டெசிஷன் எடுப்பாங்க, அது டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இப்போ பியூரோக்ரஸி அப்படிங்கிற ஸ்டேட், எலெக்டட் பீப்புள் இல்லாமல் ஸ்டேட் அஃபீஷியல்ஸ், அவங்க என்னது பீப்புளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் பியூரோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? Question number 34. Part of a given sentence have been எரர் இருக்குது, பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க சென்டென்ஸை. இதில் என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இந்தியா ஹேஸ் ப்ரொடியூஸ், சரி நான் என்ன சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி 2-3 டிஸ்கஷன்லேயே சொல்லியிருக்கேன். ஹேஸ், ஹேவ், ஹேட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து சென்டென்ஸில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? V3 தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்தியா ஹேஸ், இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? V1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு தான் வரணும், ப்ரொடியூஸ்ட். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் மிஸ்டேக் இருக்குது, இந்தியா ஹேஸ் ப்ரொடியூஸ், அதுதான் வந்து ஆப்ஷனாக வரும். நெக்ஸ்ட் question number 35. கோர்ஸ்க்கு சினானிம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கோர்ஸ்க்கு வந்து 2 மீனிங் இருக்குது. ஒன்று அப்பியரன்ஸ் வைஸ், ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது வந்து கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மீனிங் கோர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அவங்களோட கேரக்டர் வைஸ், க்ரூடாக பிஹேவ் பண்ணுறது, ரூடாக பிஹேவ் பண்ணுறது, அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கோர்ஸ்க்கு கீழே வரும். அப்போது ஹாப்பி, கைண்ட், பொலைட், இதெல்லாம் வந்து கைண்டு, பொலைட், இதெல்லாம் வந்து ஆண்டனிம் கேட்டிருந்தால் கரெக்டாக வந்திருக்கும். க்ரூட் தான் ஆன்சர். ஓகேங்களா? கொஷின் நம்பர் 35க்கு. கொஷின் நம்பர் 36. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஒரு லைன் கொடுத்துருவாங்க, அந்த ஒரு லைனையும் ரீப்ளேஸ் பண்ணி ஒரே வேர்டில் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பில்டிங் வேர் மாங்ஸ் லிவ் ஆஸ் அ கம்யூனிட்டி. மாங்ஸ்னால் யார்? துறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வாழக்கூடிய பில்டிங்கை, கம்யூனிட்டியாக வாழக்கூடிய பில்டிங்கை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மொனாஸ்டரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் சரி. வில்லா அப்படின்னா வந்து இண்டிவிஜுவல் பில்டிங்ஸாக இருக்கும், கொஞ்சம் லக்ஸரியான பில்டிங்காக இருக்கும், அது வந்து வில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டேஜ்னால் வந்து குடிசை அப்படின்னு சொல்லுவாங்க, காண்டோன்னு எதுவும் இல்லை. இப்போ கொஸ்டின் நம்பர் 36 ஓவர். பில்டிங் வேர் மாங்ஸ் லிவ் அப்படின்னா மாங்ஸ், துறவிகள் வாழக்கூடிய இடத்த வந்து மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 37. 37ல் என்ன கேட்டிருக்காங்க? வேனிஷ் இன்டு தின் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கணும். டோட்டலாக டிஸப்பியர் ஆகிறது தான் இதுக்கு மீனிங்காக இருக்கும். டைல்யூட் என்டையர்லி, டிஸப்பியர் கம்ப்ளீட்லி. ஓகேங்களா? இதுதான் ஆப்ஷனாக வரும். இது ஒருவேளை இது கொடுக்கல அப்படின்னா இது ஆப்ஷனாக வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. போஸ்ட்பான், ஃபைனலி, மிக்ஸ் பர்மனெண்ட்லி அதெல்லாம் வராது. இது 2 தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. மோஸ்ட்லி டிஸப்பியர் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறதா வரும். இது கொடுக்காமல் இது கொடுத்துருந்தாங்கன்னா டைல்யூட் என்டையர்லி போடலாம். இது கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டிஸப்பியர் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது தான் வரும் ஆன்சராக. கொஷின் நம்பர் 38. ஆண்டனிம் ஹார்ட்டி. ஹார்ட்டினா சியர்ஃபுல்லாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஹார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு வந்து ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து டல்லாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அலூஃப். அலூஃப்னா தனியாக இருக்கிறது, தனியாக சோகமாக இருக்கிறது. கார்டைல் அப்படின்னா ரொம்ப பண்பாக இருக்கிறது வந்து கார்டைன்னு சொல்லுவாங்க. வார்ம் தெரியும், ரொபஸ்ட்னா ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும், அலூஃப்.
ஹார்ட்டிக்கு ஆண்டனிம். கொஷின் நம்பர் 39. blank கொடுத்துருக்காங்க. blank கொடுத்து of money prevented me from purchasing the house. short of money, less of money, limit of money, lack of money தான் வரும். படிக்கும் போதே தெரிஞ்சிரும். lack of money prevented me from purchasing the house அப்படிங்கிறது தான் ஆன்சர். கொஷின் நம்பர் grammatical error. sentence கொடுத்துருக்காங்க. I wants to borrow your bicycle for a day. எந்த பார்ட்டில் எரர் இருக்குது? எங்கே இருக்குது? I wants. ஓகே, ஐக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த வேர்டாக இருக்கட்டும் அது வந்து என்ன ஃபார்மில் இருக்கணும்? பேஸ் ஃபார்மில் இருக்கணும். எஸ், இஎஸ், ஐஇஎஸ் இதெல்லாம் எதுவும் வரக்கூடாது. ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? எஸ் வந்திருக்கு. ஐ வாண்ட் டு பாரோ யுவர் பைசைக்கிள் ஃபார் அ டே அப்படின்னு தான் வரணும். ஸோ எந்த பார்ட்டில் எரர் இருக்குது? ஆப்ஷன் டி தான். ஐ வாண்ட்ஸ் அப்படிங்கிறதுல தான் எரர் இருக்குது. கொஷின் நம்பர் 41. ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ்லலாம் என்ன பண்ணோம் கொடுத்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 4 ஆப்ஷனை வந்து பிளாங்க்கில் ஃபிட் பண்ணி பார்த்து எது அப்ரோப்ரியேட்டாக இருக்கோ அண்ட் வந்து இந்த பேசேஜ்க்கு மீனிங்ஃபுல்லாக எது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் போட்டோம். இதில் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் வந்துடும். சரி பார்க்கலாம். ஜாக் ஃபால்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் இந்தியா. ஜாக் ஃபால் ஹையஸ்ட். இட் இஸ் மேட் பை சரஸ்வதி ரிவர். கீழே வந்து ஒரு பிளாங்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோயிங் ஃப்ளோஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோயிங் தான் ஒரு ஏன் அது ஓடிட்டு தானே இருக்குது, ரன்னிங்கில் தானே இருக்குது. இப்போ ஃப்ளோயிங் த்ரூ த வெஸ்டர்ன் காட்ஸ். இட்ஸ் சரவுண்டட். அதுக்கப்புறம் ஃப்ரம், இன், பை, வித், த்ரூ. ஓகே, இன் வரல, பை தான். சரவுண்டட் பை அ பியூட்டிஃபுல் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். அதை சுற்றி வந்து என்ன இருக்கான்? ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்கான். ஸோ டியூரிங் சம்மர் தெர் இஸ் நாட்னு சொல்லிட்டு மெனி, மோஸ்ட், மோர், மச். இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல இது 3மே வந்து கம்பேரிசன். ஒன்றை இன்னொன்னோட கம்பேர் பண்ணுறது. இந்த இடத்துல வாட்டரோட குவான்டிட்டியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ மச் அப்படிங்கிறது தான் வந்து குவான்டிட்டியை குறிக்கக்கூடியது. இது வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டு. இந்த இடத்துல பை. அடுத்து much water in the river but during monsoons dash கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆர்டிக்கல் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ரிவர் வந்து வாட்டர் இன் த ரிவர் பட் டியூரிங் மான்சூன்ஸ். அதுக்கப்புறம் திரும்பவும் ரிவரை வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இதில் யூஸ் பண்ணிட்டு திரும்ப ரிவருக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஏற்கனவே ஆர்டிக்கல் வந்துச்சு அப்படின்னா வந்து த வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். திரும்ப வந்து ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் த வரும். இப்போ த ரிவர் தான் வரும். ஆன் இதெல்லாம் எதுவும் வராது. த ரிவர் is swollen with water and falls create a என்னது டிஃப்ரெண்ட், பெக்யூலியர், அமேசிங் ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு வரும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பெக்யூலியர் வராது, டிஃப்ரெண்ட் வராது. அமேசிங், ஃபண்டாஸ்டிக் அப்படிங்கிறது ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங் மாதிரி இருக்கும். ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர் கீயாக கொடுத்துருக்காங்க. அமேசிங் தான் வரும். அடுத்து இன்னும் 5 கொஷின் இருக்கு. சஸ்டைன் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபிசிக்கலி இல்லை மென்டலி வந்து சப்போர்ட் இல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் வந்து சஸ்டெயின் அப்படிங்கிறதுக்கு மீனிங். சரி, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சஸ்டெயினுக்கு சப்போர்ட். நான் சொன்ன மாதிரி சப்போர்ட் இல்லைனா ஸ்ட்ரென்த்து, எய்தர் இன் 2 ways, ஃபிசிக்கலி ஆர் மென்டலி. அதுதான் வந்து சஸ்டெயினுக்கான மீனிங். இதுக்கு சினானிம்ஸ் வந்து சப்போர்ட். ஆப்ஷன் டி தான். சஸ்பெக்ட் அப்படிங்கிறது வராது, சந்தேகப்படுறது, வீக்கெண்ட், பிலீவ் இதெல்லாம் எதுவும் வராது. சப்போர்ட் தான் கரெக்டான மீனிங். ஆனால் நம்ம கரெக்டாக சில டைமில் வந்து யோசிக்கும் போது இந்த பிலீவும் வருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். சப்போர்ட் தான் வரும். கொஷின் நம்பர் 47. எதை பற்றி பேசுகிறாங்க? டிசாஸ்டரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இந்த பிளாங்க்கில் வந்து என்ன வரும்னு பார்க்கலாம். டிசாஸ்டர் எக்ஸ்போஸ் த மோஸ்ட் பிளாங்க் கொடுத்துட்டு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி டு கிரேவ் டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஈக்விட்டபிள், சஸ்டைனபிள், போர்ட்டபிள் ஆர் வரும்னு நினைக்கிறேன். சரி, இது 3மே வந்து ஒரு பாசிட்டிவான வேர்ட். ஆனால் டிசாஸ்டரை பற்றி பேசுகிறதுனால நம்ம ஈஸியாக அந்த ஆப்ஷனில் வந்து ஒருவேளை நெகட்டிவாக நிறையா கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகலாம். வல்னரபிள் அப்படிங்கிறது தான் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் அ சொசைட்டி டு கிரேவ் டேஞ்சர் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். கொஷின் நம்பர் 48. ஜஸ்ட். இப்போ ஜஸ்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இதுக்கு நமக்கு தெரியாது மோஸ்ட்லி. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து ஃபேர்.
ஓகேங்களா, ஃபேராக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நியாயமாக நடந்துக்கோ, அதுதான் ஜஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து அதுக்கான மீனிங். அப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சினானிம் கேட்டிருக்காங்களா ஆண்டனிம் கேட்டிருக்காங்களா? ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. பிளர், ஃபெயில், கன்க்ளூட், டோட்டலாக 3-4 ஆப்ஷனும் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஃபேராக நடந்துக்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து கரப்ட். ஓகேங்களா, ஊழல் பண்ணுறது, கரப்டாக நடந்துக்கிறது. அப்போ ஃபேர், ஜஸ்ட்டுக்கு ஆப்போசிட் கரப்ட் தான். கொஷின் நம்பர் 1, வேர்ட் சப்ஸ்டியூஷன். சவுண்ட் மேட் பை ஹார்ஸ். ஹார்ஸ் மேட் பண்ணுற சவுண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க? நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ கிரவுல் வந்து என்னது? பார்க் என்னது? டாக் மேட் பண்ணுறது பார்க் சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஃபாக்ஸ், சீல், இது எல்லாமே மேட் பண்ணுற ஷார்ப் நாய்ஸ் வந்து பார்க்குன்னு சொல்லுவாங்க. இதே லோ சவுண்ட் நாய்ஸ் வந்து கிரவுல் அப்படின்னு சொல்லுவாங்க பை டாக். ப்ரே அப்படின்னா டாங்கியோட நாய்ஸ். நாய்ஸ் மேட் பை டாங்கி, ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. 50. It's matter of great concern for the authorities that despite all the efforts, the number of patients is increasing. சரி, எந்த பார்ட்டில் எரர் இருக்குன்னு பார்க்குற சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கு. ஓகே, இட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ்ன்னு வராது, இட் இஸ் அப்படின்னு தான் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி போட்டு இப்படி போட்டிருந்தாலும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி சொன்னால் பொசசிவ் ப்ரொனவுன், இந்த இடத்துல பொசசிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் மேட்டர் ஆஃப் கிரேட் கன்சர்ன் அப்படின்னு தான் வரும். ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் வரும். சரி, இன்றைக்கி வந்து 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோட் பை வந்து எக்ஸாம் முடிகிற வரலும் வந்து கொஷின் டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.